புதிதான காரியத்தை செய்திருக்கிறாங்க. மகிழ்ந்து கலிகூறு மகிழே மகிழேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு மகிழே மகிழேண்டாம். வருஷத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படி திருசபையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, போதிக்கிற ஐயாவை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையில இருக்க எல்லாரும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்துல தேவன் பெரிதான காரியங்கள் ஆண்டவரே சபையில செய்ய நீ போதுமானவரா இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. தேசம் அது மருந்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே, திருசபை ஆண்டவரை நன்மையான காரியங்களை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா திருசபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருசபையில் நடத்த எல்லா ஊழியத்துக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வலிமையாய் ஆண்டவரை அப்போ ஊழியங்கள் செய்ய என் தேவன் இந்த வருஷத்தை எடுத்து பயன்படுத்தும்படியாக ராஜா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னெல்லாம் திட்டத்தை வைத்திருக்கிறோம், என்னெல்லாம் சித்தத்தை வைத்திருக்கிறோம், என்னெல்லாம் ஊழியத்தை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, அந்த ஊழியத்துக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில் அப்பா வியாபாரம் செய்வதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்கு போகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷ ஊழியத்தை தேவன் பயன்படுத்துவீராக, அநேக ஆத்துமாக்களை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலத்திற்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளில் பிஷப்பையாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல்
நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. எது வரைக்கும்? ஜீவன் பிரிவு வரைக்கும் நம்ம எரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான அந்த பாடல். இந்த பாடல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் நான். இந்த பாடல் பேசலாம் ஆசிரியர். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. உங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. உங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே, என் தலைமையிலே சுமந்து கொள்ள கலங்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே,
சமூகத்துல இருக்கிற ஒரு பிரசன்னம் வேற எங்கேயுமே கிடையாது. ஆமா, அல்லேலூயா. நீங்க நானும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய முகத்துல இருக்கும். தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி வழியும். ஆமா, அல்லேலூயா. உன்னை பார்த்தா ஒருத்தன் பாவ உணர்வு அடைஞ்சு அவன் ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் நமக்குள்ள வேணும். ஆமா, அல்லேலூயா. 21ஆம் நூற்றாண்டில் அப்படிப்பட்ட ஆட்களை கத்த தேடி கொண்டிருக்கிறான். ஆமா, அல்லேலூயா. சகோதரி காவிய ஒரு பாடலை படுத்து நம்ம ஆராய்ச்சி கடந்து போகலாம். பாஸ்டர் சீலா இக்னேசி அவங்க ஃபேமிலி ஆராதனை நடத்த போறாங்க. காவிய சகோதரி வாங்க ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சீலா இக்னேசி அவங்க ஃபேமிலியை ஆராதனை நடத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். Thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையாவே சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சந்தோஷமா இருந்தா ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெளியே இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா அது பிரச்சனை கிடையாது. ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்கிறோமா அதுதான் இப்போ கரெக்டா? ஆமென். இப்போ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப எங்க யார் வீட்டுல இருக்கோம்? இப்ப நம்ம யாரோட வீட்டுல? அப்பா வீடுனா அது யார் வீடு? என் வீடு. எப்படி? என் வீடு. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து பாடுவோமா? எஜமானனே என்னே சுராஜனே என்னமெல்லாம் மேய்க்கும் எல்லாம் சித்தம் செய்வது தானே. நம்ம இந்த உலகத்துல பிறந்தது எதுக்காகங்க? அவரோட சித்தத்தை செய்வதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அவரோட சித்தம் செஞ்சாதான். அப்ப நம்ம இத்தனை நாள் உயிரோட இருக்கிறோம்ல, உயிரோடு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவர் சித்தத்தை செஞ்சு முடிக்கல. அப்ப சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டா அப்ப நான் அவங்க கிட்ட போயிடுவேன்னா? ஆமா, போயிடுவீங்க. ஹல்லேலூயா. பாடலாமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறேன்.
ஸ்தோத்திரம். உயிர் வாழ் நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கோம். ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம். Praise the Lord. ஸ்தோத்திரம். நமக்குள்ள நீர் சத்து கூட குறையும், ரத்தம் கூட குறையும், ஆனா நமக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் மட்டும் இன்னைக்கு குறையவே கூடாது. ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் மட்டும் குறைய விடவே கூடாது. வீட்டுல கூட பணம் கூட குறையட்டங்க, பொருளாதாரம் கூட குறையட்டும், அரிசி கூட இல்லாத போட்டோம், ஆனா நமக்குள்ள தேவ பிரசன்னம் மட்டும் குறையவே கூடாது. ஹalleluya. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பிரசன்னத்தை இன்னைக்கு ஆண்டு நம்ம தர போறோம். எல்லாரும் எழுதுனப்போ டாக்டர் சீலா அபிநேசி நம்ம எல்லாரும் எழுதிருப்போம். தேவ சமூகத்தை சகோதரி ஃபேமிலி வந்து அவங்க நடத்த போறாங்க. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கர்த்தரை ஆராதிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் தேவ சமூகத்தை எனக்குள்ள அறிவு கூட கம்மியாகுது ஆண்டவரே, ஆனா தேவனுடைய பிரசனம் கம்மியாகுறாப்பா. எனக்கு படிப்பறிவு கூட கொஞ்சம் கம்மி தான் ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற சம்பாதம் கொஞ்சம் கம்மி தான், ஆனா தேவ பிரசனம் எனக்குள்ள குறைவே இல்லை. நன்றி செலுத்துகிறோம். கண்களை இதயத்தில் திறந்து அர்ப்பணிக்கிறோம். பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தில் ஹalleluya அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோமே. ஹalleluya. இங்கே வந்து அமர்ந்த உடனே ஒரு பல்லவியை எனக்குள்ளாக ஆவியில் எனக்கு பாடிக்கொண்டிருந்தேன். அன்றுவரே, எங்களை குனிந்து தூக்கினீரே. இந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அன்பு 3 பிள்ளைகளுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தர் அவளோடு இருக்கிறார். கத்தர் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறார். ஹalleluya. இங்கே வந்து உட்கார்ந்து அந்த பாட்டை கொடுத்துட்டே இருந்தார். எங்களை குனிந்து தூக்கினீர், எங்களை விளக்க எரிய செஞ்சீங்கப்பா. இந்த ஊழியத்தை கத்தாவே இது எரிய செய்து கொண்டே இருக்கிறேன். அவர் எரிந்த நாளை பொறிக்காததே, அவர் வாக்கிய இருந்ததே அணைக்காததே. அடுத்த ஆண்டுகளில் எத்தனை இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள் வந்தாலும் அவர் எரிந்த நாட்களை முடிக்கிறார். அவர் வாக்கிய இருக்கிறது அணைக்கிறார். ஒரு பிரத்யேகமா ஏன் அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி அவருடைய சிறுதல் இல்லாமல் வென்றுகிறார். அதில் ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை கற்று செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கற்று செய்ய, அது இழப்பு அல்ல, அது ஆசீர்வாதமாய் கதை மாற்றி என்னை நோக்கி என்று சொன்னாதீர்கள், மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாற முடியும். கர்த்தர் இடத்திலே பிரத்யட்சமாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ இடங்களிலே போய் செய்தி கொடுத்திருக்கிறேன், ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் விசேஷமாக இந்த பகுதியில் கர்த்தர் பிரத்யட்சமாக இடையோட்டுக் கொண்டிருக்கிறார். இரவு நேரத்திலிருந்தே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹalleluya. கர்த்தர் என்னை எழுப்பினார். இந்த சபைக்காக ஜெபி என்று சொல்லி அன்றைக்கு வரும்பொழுதுதான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சில நிமிஷம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பது மூலமாக என்னை தாக்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாக்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஹalleluya கர்த்தர் தந்த பாஷையிலே ஹalleluya நிறைந்து நிறைந்து ஒரு ஹசியந்தரமா லஹந்தரமா உஷவரமா ஒரு பக்தரமா உஷவரமா ஒரு பக்தரமா பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் எஸ்தா அதனால் ஊற்றி கொண்டிருக்கிறது ஹalleluya 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 எலியா சொன்ன ஆண்டவரே போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொண்டு என்னை முற்பிதாக்களை பார்க்கிறோம் நான் நல்லவன் அல்ல இந்த ஜீவனை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொன்னார் ஐயாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எனக்கு ஏதோ ஒரு சோர்வு உள்ளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது அதோட போதும் ஆண்டவரே ஏன் இந்த காரியம் நடந்தது ஊழியர் ஏன் இந்த காரியம் நடந்தது எத்தனை பேர் நிந்தனையாய் பேசுகிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆவிக்குரிய காரியத்தில் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அது பெரிய காரியத்தை வைத்திருக்கிறது எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் தேவனே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் தேவனே அசைவாரும் அகலாரும் அசைவாரும்
ஒவ்வொரு சிரசிலும் சிரசிலே ஊற்றப்பட்ட இந்த தைலத்தின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் கண்ட தீர்க்கதரிசியாக மாற்ற முடியாது, ஜெப வீராங்கனையை மாற்ற முடியாது. நீ சாதாரண விசுவாசி அல்ல, கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பமாக, ஒரு தானியலாக, யோசிப்பாக, பவுலாக இழுபடியாக இருக்கிறார் சபையில. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்னை உங்கள் சரீரத்துக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் என்னால பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கொழுந்து விட்டு எடுத்து கொண்டே இருக்கிறது, கொழுந்து விட்டு எடுத்து கொண்டே இருக்கிறது, கொழுந்து விட்டு எடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் எடுத்து பலிபீடத்தில் அக்கினி, பலிபீடத்தில் அக்கினி அப்படியே சபை முழுவதுமாக பற்றுகிறது, சபை முழுவதுமாய் பற்றுகிறது, சபை முழுவதுமாய் பற்றுகிறது, சபை முழுவதுமாய் பற்றுகிறது. ஹல்லேலூயா. நெருப்பாய் இறங்கிடுவா, உன் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். இந்த நெருப்புக்கு உண்டாக, இந்த அக்கினிக்கு உண்டாக ஒரு சிலருடைய குடும்பத்தின் பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார். முழுவதுமாய் உருவாக்கப்படும் வெங்காயம் மறுநாள் நிரந்தர மிகவும் அவனை சுற்றி நான் அக்கினி மறுநாள் உருவி அந்த ஊழியத்தின் தாவின் அநேக வழிகள் துவக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும். உள்ளத்தை கடவுள் மேகத்தை கட்ட காட்டுகிறது. அத்திமொழி செலுத்தும் அனைத்து சாட்சிகளை கட்டளையிடுகிறார்கள். அவளை ஏற்படுகிறோம். அந்த பெரிய காரியங்கள் செய்தப்பா சோதரங்களை கட்டளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையோடு எங்களுக்கு கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டிலே எங்களை கண்டு கொண்டு வந்திருந்தா இந்த ஆண்டின் துவக்கத்திலே கட்டாவே அல்லது இந்த முதல் மாதத்திலே பிள்ளைகளோடு ஆராதிக்கும்படியாக அது கொடுத்த மகத்தான இறக்கத்திற்காக திருமைக்காக பயங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுவே நமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியாவியானவரே கத்தை தொடர்ந்து மகிமைப்படும் யாரையும் கிளை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இடத்தை கொண்டு வந்து மகிமை இறங்கிறதா இந்த காரியங்கள் சொல்கிறோம். அதுவே நான் என்று சொல்ல எங்களுக்கு எதுவும் இல்லை, திறமென்று சொல்ல எங்களை எதுவும் இல்லை சுவாமி. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபைப்பா. கிருபை எங்களுக்கு போதும். எங்களுக்கு ஜீவன் இருக்கிறவங்க நமக்காக நம்மளோடு இருக்கிறவங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதுவரை கிறிஸ்து மாத்திரம் எங்களுக்குள்ளே அதுவரை தகப்பனை வெளிப்படும்படியா எங்களுக்கு செய்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி குடும்பத்தையும் ஊழியத்தையும் தேவன் அபிரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். வந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆமென். அல்லேலூயா. நல்ல தேவ பிரசன்னத்தில் நிரம்பி தேவனை ஆராதிச்சோம். கர்த்தர் மெய்யாகவே ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். பிரதட்சியமாய் கர்த்தர் பதில் கொடுத்து இருக்கிறார். அபிஷேகத்தினால கர்த்தர் நம்ம நிரப்பி இருக்கிறார். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கைசலாம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.
சபையினுடைய அறிவிப்பு ஸ்தோத்திரம். சபையினுடைய அறிவிப்பு கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். சாட்சி இருக்குமானா நீங்க சாட்சிக்கு ஆயத்தமா இருங்க. ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். சபையின் அறிவிப்பு நல்லா கேட்டுங்க. சாட்சின்னா நீங்க ஆயத்தமா இருங்க. 1 இல்ல 2 பேர் சாட்சி சொன்னா போதும். ஸ்தோத்திரம். ஐயா சங்கீதத்துக்கு ஆயத்தமா இருங்க. ஸ்தோத்திரம். நம்ம சபையினுடைய அறிவிப்பு இந்த நாளில இன்றைக்கு ஆராதனை சரியான நேரத்தில் முடிக்கப்படும். சாயந்தரம் நம்முடைய சபையில அமாவாசை ஜெபம் உண்டு. அல்லேலூயா. அமாவாசை ஜெபம் உண்டு. இது என்ன அமாவாசை? என்ன அமாவாசை? இது தை அமாவாசை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலையில நான் வாட்ஸ்அப்ல இந்த நோட்ஸ் போட்டிருக்கும் போது ஒரு பிஜேபி சகோதரர் என் நோட்ஸை பார்த்துட்டு எனக்கு ரீப்ளை பண்றாரு. அக்கினியிலேருந்து ஜெபம் பண்ணுவீங்க, இது சாத்தியமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், அக்கினி என்பது என்னது? வெளிச்சம். தேவனுடைய வெளிச்சத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி ரீப்ளை போட்டு ஆரம்பிச்சேன். லேலூயா லேலூயா சோதரை பாருங்க எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 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 அறிவு கூட இல்லை. அக்கினினா வெளிச்சம், அது கூட அவங்க யோசிக்க தெரியல. பாருங்க லேலூயா. இந்த வெளிச்சத்துல நம்ம ஜெபம் பண்றோம். அதை மெசேஜ் மெனக்கிட்டு மெசேஜ் காலைல 6 மணிக்கு எடுத்து போடுறோம். ஸ்தோத்திரம். ஐயா லைவ்ல போதா? சரி, எல்லாமே லைவ்ல தான் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மையம் படட்டும். அக்னி என்பது வெளிச்சம். சரி, இதுல ஒரு விளக்கம் கொடுப்போம். அக்னி என்பது வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ஜெபிக்கிறோம். அந்த வெளிச்சம் தான் இயேசு. ஆமா, அல்லேலூயா. ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி இருக்கிற வெளிச்சம் கிடையாது. உலகத்தில் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஆமா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்தான் அருணோதயம், அவர்தான் கதிரவன், வேற யாரும் கிடையாது. ஆமா, அல்லேலூயா. ஆண்டு நாம் மையப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவே ஒரு பதிலா கூட இருக்கட்டும். நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய சபையில அமாவாசை ஜெபம் உண்டு. நம்ம சரியாக நம்ம 5 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சு 8 மணிக்கெல்லாம் நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கெல்லாம் நம்ம ஷார்ப்பா முடிச்சிருவோம். எல்லாருக்கும் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாம சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா 2 டைமும் நம்மளால பண்ண முடியல. வேலைப்பாடுகள், செலவுகள் இதெல்லாம் இப்பெல்லாம் இல்லாதனாலே நம்ம ஒரு டைம் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால காலையில சாப்பாடு செய்ய முடியல. எப்போ 3வது வாரம் நம்ம செய்வோம். நான் இந்த தடவை செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் 6வது வீட்டுக்கு போறவங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. இல்ல போகல அப்படின்னாக்கா நீங்க இங்கே கூட நீங்க ஸ்டே பண்ணீங்க. ஆமா, அல்லேலூயா. இங்கே கூட நீங்க ஸ்டே பண்ணீங்க. உங்களுக்கான ஆதரத்தை கர்த்தர் மாணவர்களுக்கு அனுப்புவோம். ஆமா, அல்லேலூயா. ஆமேன் இல்லையா? சொல்ல முடியாது. பக்கத்துல விசுவாசிகள் யாராவது செஞ்சு வருவாங்க. யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா அப்படின்னு கேட்கறீங்களா? தெரியும். அல்லேலூயா. சரி, அதனால இந்த நாளில அமாவாசை ஜெபம் உண்டு. அதனால எல்லாரும் நீங்க இந்த ஜெபத்துல பங்கெடுங்க. ஆண்டவரை சிறுவது போது 4 தரிசனத்தை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஒன்று சபை குறித்தும், இன்னொன்று சபை விசுவாசிகளை குறித்தும், இன்னொன்று சபை அல்லாத இன்னொருத்தரை குறித்தும். இப்படி 4 தரிசனத்தை கர்த்தர் இரவு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மள அலர்ட்டா இருக்க சொல்றாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அலர்ட்டா இருங்க. சபையோட காரியம் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்வு இருக்கிறார். உடனே நான் காலையில பிரபாகருக்கு போனேன். கொஞ்சம் ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஆயத்தமா இருந்தார். ஆயத்தமா இருந்தீங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அமாவாசை ஜெபம் ஆரம்பிக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சிடும். கர்த்தர் நல்லவர். ஆமா, அல்லேலூயா. சரி, அப்ப இன்னொரு சகோதரி, ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் தரிசனத்துல அவங்களே வாண்டடா வந்து, மாஸ்டர் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், என்ன விஷயம்? எனக்கு வந்து பிசாசு பிடிச்சிட்டு சொல்றாங்க, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னேன், சரி வெளியில ஜெபம் பண்றேன். இல்ல நீங்க சர்ச்சுக்குள்ள போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சுக்குள்ள ஜெபம் பண்றோன்னே அவங்க சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க இங்கேயே மீட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போனவங்க கதவே திறக்கல. அல்லேலூயா. என்ன இது அர்த்தம் புரியுதா? ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நேற்று உணர்த்தினாரு. அதனால அப்படிப்பட்ட யாரும் ஒரு பலவீனமா இருந்தாலும் தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஆமா, ஹalleluya. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை ஜெபம் வந்து 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும், 8 மணிக்கெல்லாம் நிறைவு செய்யப்படும். அதனால நீங்க விடுதலையோடு கூட நீங்க ஆராதிங்க, நல்லா சந்தோஷமா கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை இந்த அமாவாசை ஜெபத்துல கொண்டு வாங்க. இந்த அமாவாசை ஜெபத்துக்கு நிறைய வெளியிலிருந்து வரலன்னு சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேவன் கொண்டு வருவார். ஆமா, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாத்திரல்ல, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில உபவாச ஜெபம் உண்டு சபையில. நைட் வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளிக்கிழமை சகோதரர்கள் சபையில நாம ஜெபிக்க போகிறோம். 10 to 1 மணி வரைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரர்கள் மாத்திரம். சகோதரிகள் வரத்துக்கு சுத்தமான விருப்பம் வந்தா நீங்க எல்லாம் வரலாம். ஹalleluya. சகோதரிகள் வர விருப்பம் இருக்குது, எங்களுக்கு நாங்கள் இந்த ஜெபத்துல பங்கெடுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க தாராளமா வெள்ளிக்கிழமை இரவு 10 to 1 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடக்கும். ஏன்னா அதிகமா நம்ம சபையில ஜெபிக்கணும். இந்த ஆண்டுல அதிகமா சபையில ஜெபிக்கணும். சபையில நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். அதனால நாம விழித்திருந்து ஜெபிக்கிறது அவசியம். நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம விழித்திருந்து நாம் ஜெபிக்கலாம். வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். தெருகுலத்துல இருக்கிற பாஸ்டர் இம்மானுவேல் அவர் தான் ஜெபத்தை நடத்துறாங்க. அதனால நீங்க எல்லாரும் வாங்க, நல்லா விடுதலையோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். சொல்றோம். ஏன்னா மறுநாள் ஸ்கூல் லீவா தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றோம். சனிக்கிழமை வச்சுன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர முடியாது. அதனால நம்ம வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறோம். இந்த ஜெபத்துல வந்து பங்கெடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆமா, ஹalleluya. என்னை பத்திரிக்கை 24 மணி நேரம் ஜெபிக்கிற சபையா இது மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆமா, ஹalleluya. சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நான் மகிழ்படுத்தோம். அதனால ஜெபத்துல வந்து பங்கெடுங்க. போன் ஆஃப் பண்ணிடாதீங்க, தயவு செய்து போன் மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஜெபத்துக்கு கூப்பிடுறதுக்கு போன் ஆஃப் பண்ணா வேற யாருக்கும் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க வரல அப்படின்னால எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க வருவன்னு சொல்லிட்டு நான் காத்துன்னு சோத்திரம். வருவாங்க அப்படின்னு நான் காத்து கிடக்கூடாது. சோத்திரம். ஹalleluya. அதனால சோத்திரம் வரேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா வாங்க. இல்ல பிரதர் என்னால வர முடியல, என்னால பாஸ்டர் வர முடியல பாஸ்டர் அப்படின்னாக்கா நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ஹalleluya. ஜெபத்துக்கு வந்தா நல்லது. ஒரு ஐக்கியத்தை நம்ம காண்பிக்க முடியாதுல. சபைக்காக நாம ஜெபிக்க முடியும், குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க முடியும், நமக்காக தான் ஜெபிக்க போறோம். ஆமா, ஹalleluya. நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்ட சபை, நம்ம கொடுக்கப்பட்ட பகுதி, இதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஆண்டு அதிகமா ஜெபம் இருக்கணும், பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் ஜெபம் அதிகமா நமக்கு தேவை. சோதரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் வச்சுங்க. சோதரம். இன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை ஜெபம், வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம், சாயந்தரம் நைட்டு சோதரம். இந்த இடத்துல இரவு ஜெபம். சோதரம். சகோதரர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. ஸ்பெசிபிக்கா சகோதரர்கள் கண்டிப்பா வரணும். ஹalleluya. சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணலாம், அதிகமா ஜெபிக்கலாம். ஆண்டவர் நாம் மகிழ்படுத்தோம். இந்த ஜெபத்தை இந்த மாதத்துல நம்ம துவங்க போறோம். அதிகமா ஜெபிக்கிற நோக்கத்துல இந்த ஜெபத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதனால இந்த ஜெபத்துல வந்து பங்கெடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, ஹalleluya. ஹalleluya. சோதரம். சாட்சி என்ன இருக்குமா? சோதரம். 1 2 சாட்சி. 2 நிமிஷம். கொஞ்ச நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கார ஆண்டியே போயிருந்தேன். கேஸ் ஸ்டவ்வும் வீட்டு ஆண்டியா இருந்தது. எல்லாம் வீட்டு ஃபுல்லாக சிலிண்டர் கடையிருந்தது. இதே வந்தோன்னா நான் கொசோட்டில் இருந்தால் லைட் ஆன் பண்ணுவேன். ஆனால் கையில் வந்து லைட் எடுத்து ஆன் பண்ணவும் இல்லை. காஃபி போடாமல் அப்போ தான் ஆன் பண்ண போனால் சிலிண்டர் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தேன். உடனே ஆஃப் பண்ணி ஜன்னலாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி நான் லைட் ஆன் பண்ணிட்டு நான் அன்றைக்கி ஜீவனுக்கு போயிருந்தேன். ஏசுப்பாச்சு என்னை காப்பாற்றிட்டாரு சொல்கிறோம். இதோட என் ஜீவனை 7 வேலை ஏசுப்பாரு காப்பாற்றிருக்காரு. குடும்பத்தில் மாவட்டத்துக்கு போனால் எனக்கு 20 வருஷமே 7 வேலை என் ஜீவன் போயிட்டு வந்து அதுக்காக ஏசுப்பாங்க நன்றி. அதேமாரி எங்கள் மாமியாருக்கு வந்து அப்பப்போ வந்து தலைவரமாக இருக்கு. அவங்களால கொஞ்சம் யோகா இருக்கிறேன். என் தங்கச்சி ராஜேஸ்வரி, அவளுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குது. 4 வருஷம் நுரையீரல் அழுத்தி வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாலே உடம்பு சரியாயிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். தேவனுக்காக ஊழியத்தை செய்யுமா கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.
காலையில் 10 மணிக்கு கொஞ்சம் கால் வச்சு நல்லா அடிச்சு சிம்மரை வச்சுட்டு வெளியே வந்து சேரில் உட்காந்து போகிறதுல வேகமாக நம்ம பக்கத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணி போயிடுவோம் சொன்னேன். மறந்துட்டு போயிட்டேன், நீ கூட்டிகிட்டு போயிட்டேன். போயிட்டு வேலைக்கெல்லாம் வர போயிட்டு காலையில் போயிட்டு 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போனோம். 4 மணி இருக்கும். பஸ்ஸில் வந்து உட்கார்றேன். பஸ்ஸில் வந்து உட்காந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், பாதி தூரம் வந்துட்டேன். பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், காலையில் நம்ம ஏன் சாப்பிடணுமா இல்லையா அப்படின்னு நினச்சேன். இல்லை நம்ம ஆஃப் பண்ணலை. ஆனால் காலையிலேருந்து பாருங்க, எனக்கு பாடலாம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மனசுலேயே பாடிக்கிறேன். அந்த பாட்டை எனக்கு காலையில் இருந்து உணர்ச்சி இருந்தார். என் அம்மாவும் நீ, என் அப்பாவும் நீ, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்பா சொல்லிட்டு காலையிலேருந்து அந்த பாட்டியே தான் அந்த மனசில் பாடுவேன். ரொம்ப மனபாரமாக இருந்தாங்க. இந்த கேஸை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த கேஸ் அந்த ஞாபகம் வந்தது எனக்கு ஒழுங்கு எடுத்துச்சு உடம்பு. அப்பா காலையில் நான் 10 மணிக்கு வச்சுக்கிறேன் இந்த கேஸில் காலை வீடு என்ன செஞ்சுதான்ப்பா என்னை பாதுகாத்து நம்ம வீட்டை பாதுகாத்து வச்சுட்டு நான் நம்புறேன்ப்பா. நான் வியாபாரம் பண்ணுற துணி கொஞ்சம் அது எனக்கு எதுவும் அவங்க பணமாக நன்றி எதுவுமே நான் இல்லை. எல்லாம் சுற்றி கடனாக இருக்குது. அதை கட்டல் ஒரு நாள் பாதுகாப்பாக நம்புறேன். ஓடியா அந்த பஸ்ஸில் வர முடியுமா? பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து போலீஸ் ஒரு நாள் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தூரம் என்ன கொஞ்சம் தூரம் யாருமே ஏறி போக மாட்டேங்கிறாங்க. 5 மணிக்கு பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி வந்து உடல் எடுத்து தலைவலி மயக்கம் ஒன்றுமே முடியல. அந்த பையன் வேறு வெயிட் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினாங்க. எடுத்துன்னு வந்து வச்சுட்டு மெதுவா ஏசப்பா 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 நீங்கள் கவலைக்காரங்க பார்த்தா வந்து எட்டி பார்க்குற கேஸ் எரிஞ்சு நிறுத்துறாங்க. அதெல்லாம் அப்படியே கருப்பாகி அது எத்தனை மணி நேரம் எழுதினது அந்த அடுப்பு. காலையில் 10 மணிக்கு வச்சுட்டு போனது 5:15 மணிக்கு வந்து பார்க்குறேன். நான் அடுப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்குது, ஒன்றுமே ஆகல. நான் என்ன பண்ணேன், அந்த அடுப்பை பார்த்து உடனே ஓங்கி மேலே கை கட்டினேன். ஏசப்பா 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 நீ பாதுகாத்து யாரு உங்களுக்கு போனது நன்றிப்பா 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 நன்றிப்பா. அவங்க இன்னும் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு முடிக்கிறேன் நான். நன்றிப்பா நன்றிப்பா என் வீடு எல்லையும் பாதுகாத்து நீங்க போனது அப்படி பாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. இவ்வளோ அற்புதம் நடந்துருக்கு. அந்த கேஸ் எத்தனை மணி நேரம் எனக்கு தெரியல. அவ்வளோ பாதுகாப்பு கத்தலை அது போலவும் ஆண்டவர் பின்னாடி ஒரு இதாக இருக்குது. கெட்ட கெட்ட கிணவா வருது. ஏதோ ஒன்று என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று நிற்கிது, ஏதோ ஒன்று பொங்குற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உடம்பே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சப்பா எனக்கு இதெல்லாம் வரவே கூடாது, நீங்கள் எப்படி சொல்லி ஏன் எனக்கு இதெல்லாம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 நாளாக அந்த கனவுலாம் இல்லை எனக்கு. எனக்கு கோசம் ஜாபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு ஜாபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு போராட்டம் கொடுத்து சபையாருக்கு அதிகமா நம்ம ஜெபம் தேவைப்படுது. உங்களுக்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்காகவும் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவர் பாருங்க, 2 குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். சிறியிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். தேவன் கிருபை. ஆமாம், ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு பகலும் நான் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கேன். சபையாரை பாதுகாக்கணும், 1000 மடங்கு பாதுகாப்பு வேணும் என்பதை அப்படின்னு ஜெபிக்கணும். அதே போல நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்க. வேற சாட்சி இருக்கா? சரி, ஜெபிக்கலாம். சாட்சி இருக்கா? சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம சபையில் கூட ஒரு சாட்சியை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கடந்த 16ஆம் தேதி நம்முடைய சபையில, தலைமை சபையில பெண்கள் ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம நடத்தியிருந்தாங்க. அதுல நம்முடைய சபை சார்பாக நம்ம கடந்து போயிருந்தோம். 6 சகோதரிகள் தான் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 6 சகோதரிகள் வந்தாங்க. அதுல 2 பேர் வெளி சபை சார்ந்த, 2 பேரு ஒருத்தர் வந்து வெளி சபை சார்ந்தவங்க. அவங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் அம்மா சொல்லிட்டாரு வந்தாங்க. நம்ம அற்புதமாக பாருங்க, அற்புதமா ஊருக்கு போக வேண்டியது. அவங்க போன வாரத்துல ஒரு சாட்சி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஒரு உடன் ஊழியக்காரன் ஒரு உடன் விட்டுட்டு போனாங்க, இங்கேயே இருக்க உடன் ஊழியர் சொன்னதுக்கு ஒரு சாட்சி ஒன்று நான் சொன்ன போன வாரத்துல சொன்னேன். ஒரு பாஸ்டர் உடன் ஊழியக்காரரை இங்கேயே இருப்பா, நான் போயிட்டு வந்த சொல்லிட்டு போயிட்டு 2-3 நாளா வரவே இல்லையா. அந்த உடன் ஊழியர் அங்கேயே இருந்தாங்க. அந்த வார்த்தை அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஊழியர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். திருப்பத்தூருக்கு போக வேண்டியவங்க இந்த ஒரு வார்த்தை, அந்த சாட்சி அவங்க மனசு அசைச்சிருக்கு. அதனால அவங்க ஊருக்கு போறதுக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு
அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து மறுநாள் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்கார வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமா, அல்லேலூயா. சரி, அப்போ அந்த ஊழியத்துல நாம போய் சபையால பங்கெடுத்தோம். ஆண்டவர் சொல்றோம், நிறைய சபையில இருந்து 50 பேர், 20 பேர், 30 பேர் அப்படிலாம் வந்திருந்தாங்க. நம்ம சபையில இருந்து கொஞ்சம் பேர் தான் போனோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை மறைச்சு ஆவியால வெளிப்பட்டார். ஆமா, அல்லேலூயா. நல்ல பாடல் பாடினாங்க, நல்ல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இதுல பைபிள் கொஸ்டின் வச்சுது. கலாத்தியர் 1 இருந்து 6 வரைக்கும் பைபிள் கொஸ்டின் வச்சாங்க. இந்த பைபிள் கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 12 சபை பங்கெடுத்து, சபை 12 சபை பங்கெடுத்தது. இதுல 12 சபையில கர்த்தர் நம்முடைய சபைக்கு 3வது பிரைஸ் கர்த்தர் கொடுத்தார். தேர்ட் பிரைஸ், இன்னும் கேட்டா நம்ம தான் செகண்ட் பிரைஸ். 43 50க்கு 43 மார்க். முடிச்சூர் சபை வந்து 50க்கு 50 முடிச்சூர் சபை. இறையூர் சபை வந்து 50க்கு 41, நம்ம தான் 43 மார்க். ஆமா, அல்லேலூயா. சோதரம். ஆனா இந்த மார்க் கொஞ்சம் குறைவானதுனால நம்ம தேர்ட் பிரைஸ் நம்மளுக்கு. ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினார். ஆமா, அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்பட்டது. நமக்கு ஷீல்டு தரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. தேர்ட் பிரைஸ் வந்து ஸ்டீல். ஏன்னா நம்ம 2 சபை பகிர்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப சபையும் நம்முடைய சபையும் சோதரம் 3வது நம்ம தான் 2வது வர வேண்டியது. சோதரம் ஈக்குவலஸா என்ன பண்ணினா பிரைஸ் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் நம்முடைய சபையை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமா, அல்லேலூயா. நல்லா பைபிள் படிங்க. சோதரம் நல்ல கர்த்தருடைய சத்தியத்தை என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுங்க. நாம தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறது ஏதுவா இருக்கும். ஆமா, அல்லேலூயா. நல்லா நீங்க எல்லாருக்கும் நல்ல ஷீல்டு கொடுத்தாங்க. இது வந்து கலந்துட்டு தான் கொடுத்தாங்க. தேர்ட் ஷீல்டு ஒன்றும் வரல. அல்லேலூயா. 3வது பரிசு இன்னும் நம்ம வரல. அது சீக்கிரம் நமக்கு ஆண்டு கொடுப்பா, நான் சுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வந்து பங்கெடுங்க. சோதரம் நீதி அம்மா, வயசானவங்க, சுகர், பிபி, அவங்க வந்து காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்காங்க. அல்லேலூயா. காலைல 9 மணில இருந்து நைட்டு 9 மணி உற்சாகமா இருக்கிறாங்க. சோதரம் நல்லா சந்தோஷமா தேவனை ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தாயாருக்கு ஆண்டவருக்கு கலந்து தரணும். ஆமா, அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு வந்து எவ்வளவு பலவீனத்துல மத்தியில் வந்தாங்க தெரியுமா? சோதரம் வெளியில சொல்ல முடியாத பலவீனங்களும் வந்தாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார். நல்லா வேன்ல போனோம். ஆமா, அல்லேலூயா. தம்பி சுரேந்தர் வேன் எடுத்து வந்தாங்க. தம்பிக்கு நான் அதிகமாக காசு கொடுக்கல, வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்தேன். தம்பி வானான்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. காசு வானா ஃபர்ஸ்ட் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போடுறது கூட நமக்கு அன்னைக்கு பெட்ரோல் போடுறது காசு ரொம்ப குறைவா தான் இருந்தது. சர்ச்சில் வந்து பார்த்தா 6ஆவதுனா அந்த சின்ன 1 ரூபாய் காயின்லாம் போட்டு ஒரு உண்டியல் கொடுத்தாங்க. நான் அது ரொம்ப நாளாக வச்சிருந்தேன். சரி, 20